தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? பெரிய வெள்ளி அன்னைக்கு இயேசு இறந்தாரு, அது சரி. ஆனா கரெக்டா 3 மணிக்கு, அதுவும் மத்தியானம் 3 மணிக்கு இறந்தாருன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அதுதான் சரியான நேரமா தாத்தா? லான்சி, அந்த பகல் 3 மணிக்கு கோயில்ல உட்காந்து இருக்கவங்க எல்லாருமே அமைதியா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் தருவாருன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு இயேசு 3 மணிக்கு இறந்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு விடிய காலையில இயேசுவுக்கு தீர்ப்பு சொல்றாங்க, மரண தண்டனை. அப்புறம் ஏறக்குறைய ஒரு 9 மணி வாக்குல இயேசு சிலுவை சுமத்தி கல்வாரி மலைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. 12 மணிக்கு இயேசு சிலுவையில அறையிறாங்க, சிலுவையில தொங்கிடுறாங்க. 3 மணி நேரம் அவர் சிலுவையில் அவரை தொங்கிட்டு இருக்காரு. இப்ப 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எத்தனை ஏதாவது 3 மணி ஆகுது தாத்தா. 3 மணி. அதனால்தான் அவர் இயேசு இறந்த அந்த நேரம் அவர் சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து 3 மணி நேரம் இருந்து இறந்தாருன்றதுனால இயேசு மாலை 3 மணிக்கு இறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷன். எனவேதான் பெரிய வெள்ளிக்கிழமையில இந்த 3 மணிக்கு நிறைய கோயில்கள்ல அவரது இறப்பு பற்றியதும் அல்லது சைலண்டா ப்ரே பண்றது, அந்த இறப்பு ஸ்பாடுகளின் தியானம் அப்படின்னு சொல்ல நிறைய காரியங்கள் நடத்துவாங்க. அவர் சொன்ன மாதிரி உங்க பாட்டி சொன்னது ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவங்க அந்த காலத்துல இப்படிலாம் செஞ்சிருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, அமைதியா ஜெபிச்சிருக்காங்க. அதனால்தான் இந்த புனித வெள்ளியினுடைய அர்த்தமே அவங்களுக்கு நல்லா புரியுது. எனவே புனித வெள்ளி அன்னைக்கு நீங்க எங்கேயாவது விளையாட போயிடக்கூடாது. எல்லாரும் புனித வெள்ளியில போய் கலந்துக்கணும். இயேசுனுடைய அந்த இறப்பு நேரத்துல நம்ம அந்த ஆலயத்தில் இருந்தோம்னா கட்டாயமா நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you.